Hi guys, welcome to my channel. இது உங்கள் குட்டி டான் ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் தம்ப்நெயில் எப்படி உருவாக்குறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் உருவாக்குறதுக்கு மூணு ஆப் உங்களுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்னென்னா பிக்சல் ஆப், அடுத்து டூன் ஆப், அடுத்து ரிமூவ் பிஜி. ஃபஸ்ட்டு நம்ம பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் ஒன்று வச்சுருக்கா, அதை டச் பண்ணி இமேஜ் சைஸ்க்குள்ளே போய் கஸ்டம்னு இருக்கா, இந்த ஆரோ டச் பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி வரும். அதை டச் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே நியூ டெக்ஸ்ட்டுன்னு ஸ்க்ரீனில் காமிக்குதா, இந்த டெலிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, டஸ்ட்பின் மாதிரி, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா அது போயிடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம கலர் தர போகிறோம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை டச் பண்ணி இப்போ இந்த கலர் இருக்குல்ல, இது டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலருன்னு இருக்குது. இந்த கலரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர் இல்லைன்னா கிரேடியண்ட்டில் போய் நம்மளாவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே நான் ஏற்கனவே நிறைய இருக்குது, இதில் நம்ம கூட இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அடுத்து இந்த ரைட் சைடு கிளிக் பண்ணி இந்த கலர் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதே மாதிரி இருக்கட்டும். எனக்கு இதே கலர் இல்லை, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா, இதை டச் பண்ணி ஷேப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது வரும், ஷேப்பு. இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸகான் மாதிரி ஒரு ஷேப்பு கீழே தெரியுதா, அதை டச் பண்ணி கீழே இருக்க எரேசர் இந்த ஆப்ஷன் டச் பண்ணி இந்த மேலே ஒரு சின்ன டாட்டாக தெரியுதுல்ல, அதை டச் பண்ணி இங்கே என்ன வேணாலும் கிழக்குங்க. அது உங்களுக்கு டிசைன் மாதிரி வரும் இங்கே. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஒரு 5வது இந்த ஆப்ஷனில் 5வது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு டிசைன் மாதிரி வந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை பெருசாக்குவோம் ஸ்க்ரீனில். ஓகே, ஓரளவுக்கு நம்ம பெருசாக்கியாச்சு. நம்ம அடுத்து இங்கே ஒரு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது டச் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பிளர்னஸ் ரேடியஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆஃபெக்ட் எக்ஸ் இருக்கா, 0ல் தான் இருக்குது, நம்ம இப்போ அதிகப்படுத்துவோம். இது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதோடைய ஷேடோ வந்து அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். எனக்கு இதுவே போதும். அடுத்து இது 3D. ஓகே, இது எனக்கு ஓகே. அடுத்து இந்த இன்னொரு ஷேடோ என்னன்னு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டிசைன் உருவாக்கியிருக்கோம்ல, அதுக்குள்ளே நம்ம ஷேடோ வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஷேடோ அதில் வச்சோம் அதே டைப் தான் இதுலேயும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் வச்சுக்கோங்க. நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இது நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் டிசைனும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன். ரிமூவ் பிஜிக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பிஜிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அப்லோட் இமேஜுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் இது எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும், அதுதான் விஷயம். நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோவை ரிமூவ் பிஜியில் போய் நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதில் இப்போ நம்ம டூன் ஆப்பில் போய் கார்ட்டூனாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ சும்மா செலக்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடிக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன் வரும்.
ஃபோட்டோஸில் போய் சேவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம டூன் ஆப்குள்ளே போகலாம். இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று கொடுத்துடலாம். இப்போ இந்த 2D கார்ட்டூன் இருக்கா, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் எடுத்தாலும் அது பக்கத்தில் உள்ள இமேஜ் தான் நான் எடுத்த ஃபோட்டோ. இப்போ நம்ம அதுவே நம்ம கார்ட்டூனாக க்ரியேட் பண்ணலாம். இதில் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ ஃபேஸ் எல்லாம் இதை கார்ட்டூனாக அப்படியே ஆக்கிடும். இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெளியே வந்துட்டு பிக்சல் லேபில் போய் இந்த ப்ளஸ் இருக்கா இதை கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரின்னு இருக்கா அதை டச் பண்ணிங்கன்னா கேலரியில் உள்ள நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஏற்கனவே அது இங்கே இருக்குது. அதை டச் பண்ணிக்கலாம். இப்போ டச் பண்ணிவிட்டு ட்ராக் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே பென்சிலில் எழுதுகிற மாதிரி எடிட்டின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு இந்த நியூ டெக்ஸ்டெல்லாம் அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ நான் இங்கே யூடியூப் தம்ப்நெயில்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கா, இப்போ நம்ம ஒன்றுமே தெரில. இப்போ இந்த பென்சில் பக்கத்துலேயே இன்னும் ஸ்டைல்ஸ்ன்னு அப்படி இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ப்ரௌசர் டச் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. நிறைய இருக்குது. இதில் நம்ம இது கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம வரும். எனக்கு இது வேணாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதையும் நம்ம கிளாஸாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். எப்படினாலும் உங்கள் இஷ்டம். அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி எழுதியாச்சு. நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இது கொஞ்சம் கம்மியாக்கிட்டு வந்து அப்படியே இருக்கட்டும். பிக்சர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது இருக்குல்ல மேலே, அதை டச் பண்ணி லாக் ஆப்ஜெக்ட்க்கு எல்லாமே கொடுத்துருங்க, இந்த டெக்ஸ்ட்டுக்கு தவிர. இதை டச் பண்ணிங்கன்னா சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இப்படி நம்ம வச்சுக்கலாம் யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி. இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல. ஓகே, யூடியூப் தம்ப்நெயில். நெக்ஸ்ட்டு அதே இதை ப்ளஸ் கொடுத்து இதை கீழே வச்சு அதே பென்சில் இதை கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ நான் இங்கே தமிழில் செய்வது எப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் ஓகே கொடுத்து அதே இது ஸ்டைல்ஸ்குள்ளே போய் ப்ரௌஸில் இப்போ நம்ம எதை டச் பண்ணியிருக்கோமோ அதே இதை தான் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். பேச்சு போல் ஒரு நிமிஷம் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க அதில். ஓகே, நான் இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். யூடியூப் தம்ப்நெயில் செய்வது எப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியிருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம ஷேர் பண்ணாலும் ஷேர் இங்கே ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேவ் டு கேலரி, இது எப்பவுமே கேலரியில் போய் சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம சேவ் டு கேலரி நம்ம கொடுத்துப்போம். இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த தம்ப்நெயில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ ஏதாச்சும் நம்ம வீடியோ போடுறோமோல, இப்போ அதை நம்ம டெம்ப்ளேட்டை தூக்கி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.